வாழ்ந்து மறைந்தாலும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவீரன் காடு வெட்டியார் அவர்களின் ஆசையுடன் பெண்களின் சம உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நமது மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கையாம் எங்கள் சின்னையா அவர்களையும் வணங்கி நான் என்னுடைய இந்த பெரும் மேடையிலேயே என் உரையை தொடங்குகிறேன். காவேரி பூம்பட்டினம் என்கிற பூம்புகாரிலே நடக்கக்கூடிய இந்த மாநாடு என்பது வெறும் வெற்றி மாநாடு அல்ல, வெற்றி மாநாடு. தமிழகம் எங்கும் அவல நிலையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அவலத்தை போக்கக்கூடிய மாநாடு. இந்த மாநாடு மிகப்பெரிய சரித்திரத்தின் காலம் கடந்தும் நமக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை இந்த இடத்திலே பூம்புகார் மண்ணிலே நமக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பெரும் மீதம் கொள்ள வேண்டும். இன்றைய சூழலில் நமக்கு மிகப்பெரிய தேவை ஒன்றுதான், மது கலாச்சாரம், புகை கலாச்சாரம். மேலும் நம்முடைய உயிர் நாடியான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகத்தினுடைய பெரும் கனவாக இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டினை நாம் பெற வேண்டுமெனில் இன்று கூடியிருக்கக்கூடிய இதே கூட்டம் போராட்ட களத்திலும் குவிக்க வேண்டும். இடஒதுக்கீடு என்பது நம் இனத்திற்கான பிச்சை அல்ல. காரணம், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் மகளிர் தான். உங்களோட தாலி எத்தனை பேர் கழுத்துல இருக்குன்னு எனக்கு தெரியாது. காரணம், தாலிய கூட அடகு வச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு என்ன பயன் சொல்லுங்க? படிக்க வச்சு என்ன பயன்? மேல் படிப்பு படிக்க முடியல. மேல் படிப்பு படிச்சாலும் சட்ட படிப்போ அல்லது எந்த ஒரு மருத்துவ படிப்போ படிக்க முடியல. காரணம், இடஒதுக்கீடு இல்லாத சூழல். இன்று கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஆளும் அரசாங்கத்தின் அதிகார வர்க்கத்தை நீர்த்து போகக்கூடிய கூட்டமானது. பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் நம்ம கட்சியை பத்தி, ஆனா நேரம் கிடைக்கல. ஆகையால பாக்கன் சக்திவேல் அண்ணா அவர்களுக்கும் எம்ஆர்ஜே மாமா அவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்த கள்ளிப்பாடி சேதுபதி அண்ணா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் பேச்சின் முடிவிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.